வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் 1 மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாம். ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோசிங் சென்செக்ஸ் 182 புள்ளி க்ளோஸ் ஆகி 81,451 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 82 புள்ளி இறங்கி 24,750 ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 203 புள்ளி அதிகரித்து 55,749 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 60 புள்ளி அதிகரித்து 24,897 க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் 54 புள்ளி டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர் அதிகமாக 42,270 இப்போ நிலவரத்துக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயின் மதிப்பு ஸ்டேபிளாக இருக்குது. 85.58 க்ளோசிங் ஆகிருக்கு. அப்புறம் குரூட் ஆயில் 16 புள்ளி இறங்கி 5,199 க்ளோசிங்காக இருக்குது. நேச்சுரல் கேஸ் 0.20 இறங்கி 296 க்ளோஸ் ஆகிருக்கு. கோல்டு 599 புள்ளி இறங்கி 94,790 க்ளோஸ் ஆகிருக்கு. 10 கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு. சில்வர் 19 புள்ளி இறங்கி 96,996 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 6,449 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 9,095 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. வோடாஃபோன் ஐடியா லிமிட்டோட Q4 ரிசல்ட் வந்திருக்கு, அதை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி கம்பெனி டீட்டெயில் பார்த்துருவோம். வோடாஃபோன் ஐடியாவோட இந்தியாவின் தோற்றம் ஹட்சிசன் மேக்சிஸ் டெலிகாம் லிமிடெட்லேருந்து தொடங்குது. இது இறுதியில் ஹட்சிசன் எஸ்ஆர் நிறுவனத்தால் கையகப்படுத்தப்பட்டுச்சு. வோடாஃபோன் நிறுவனத்தில் பெரும்பான்மையான பங்குகளை வாங்கியது. இதன் பெயர் வோடாஃபோன் எஸ்ஆர் லிமிடெட் மாற்றப்பட்டுச்சு. வோடாஃபோன் செல்லுலார் நிறுவனத்துடன் இணையும் வரை இந்த நிறுவனம் வோடாஃபோன் இந்தியாவாகவே தொடர்ந்து செயல்பட்டது. ஐடியா செல்லுலார் ஆரம்பத்தில் 1995 வருஷத்தில் பிர்லா கம்யூனிகேஷன் லிமிட்டோட இணைக்கப்பட்டுச்சு. வோடாஃபோன் மற்றும் ஐடியா செல்லுலார் இணைப்பு மார்ச் 2012 இணைக்கப்பட்டுச்சு. 2017 இணைக்கப்பட்டுச்சு. தொலைத்தொடர்பு துறை இந்த இணைப்புக்கு ஜூலை 2018 ஒப்புதல் அளிச்சிருக்கு. இந்த இணைப்பு ஆகஸ்ட் 31, 2018 இறுதி செய்யப்பட்டுச்சு. இதன் விளைவாக வோடாஃபோன் ஐடியா லிமிடெட் உருவாக்கப்பட்டுச்சு. வோடாஃபோன் ஐடியா 2018 வோடாஃபோன் ஐடியா என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் அதன் வரலாறு முழுவதும் பல பேர்களை மாற்றப்பட்டிருக்கு, பல பேர் மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கு. கூட்டு முயற்சிகள் வோடாஃபோன் இந்தியா மற்றும் ஐடியா செல்லுலார் இரண்டும் இணைந்து மற்ற நிறுவனங்களுடன் கூட்டு முயற்சியில் பங்கேற்றதன் விளைவாக அதன் உரிமை மற்றும் செயல்பாடுகள் மிகவும் பாதிக்கப்பட்டன. இணைப்பிற்கு பிறகு வோடாஃபோன் குழுமம் ஒருங்கிணைந்த நிறுவனத்தில் குறிப்பிடத்தக்க பங்குகளை வச்சிருந்தது. 2023 இந்திய அரசு வோடாஃபோன் ஐடியாவில் தனது பங்கு அதிகரித்து மிகப்பெரிய பங்குதாரராக மாறிடுச்சு. இந்த நிறுவனம் VI என்ற பிராண்ட் பெயரில் செயல்படுது. இது வோடாஃபோனின் V மற்றும் ஐடியாவின் I ஆகியவற்றின் கலவையாக இருக்குது. அப்புறம் மே 31 வோடாஃபோன் ஐடியாவோட Q4 ரிசல்ட் வந்திருக்கு, பார்த்துருவோம். கடந்த ஆண்டு இதே காலாண்டில் பார்த்தீங்கன்னா நஷ்டம் 7,674 கோடி. இந்த காலாண்டில் 7,166 கோடி தான். கிட்டத்தட்ட 500 கோடி நஷ்டம் குறைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுது. ஆனால் டிசம்பர் காலாண்டோட ஒப்பிடும்போது 6,609 கோடியாக இருக்குது டிசம்பரில். அதை பார்க்கும்போது இந்த காலாண்டு கொஞ்சம் நஷ்டமாக இருக்குது. அப்புறம் செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் 10,606 கோடியிலிருந்து 11,013 கோடியாக உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 3.8% அதிகமாயிருக்கு. அப்புறம் ஒரு பயனருக்கான சராசரி வருவாய் ARPU ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசர், ஒரு பயனருக்கான சராசரி வருவாய் 175 ஒருத்தவங்க கட்டுற தொகை 175 ரூபாயாக இருக்குது. இப்போ இதே இது ஃபைனான்சியல் 24 போன வருஷத்தில் 153 ரூபாயாக இருந்துச்சு. 14% அதுவும் உயர்ந்திருக்கு. இதுவும் ஒரு நல்ல விஷயம் கம்பெனிக்கு. ரெவென்யூ பெர் யூசர். அப்புறம் இது எங்களுக்கு ஒரு திருப்பு முனையான காலாண்டு ஆகும். இது கடந்த 5 ஆண்டுகளில் அதிகபட்ச தினசரி வருவாய் மற்றும் சந்தாதாரர்கள் இருப்பில் குறிப்பிடத்தக்க குறைப்பு ஆகியவற்றால் குறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கம்பெனி சொல்லியிருக்கு. முக்கிய வணிக அளவீடுகளில் முன்னேற்றத்தை காட்டுகின்றன. 50,000 கோடியிலிருந்து 55,000 கோடி வரை கடன் நிதியை பெறுவதற்கு வோடாஃபோன் ஐடியா கடன் வழங்குபவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. முழு நிதியாண்டில் வோடாஃபோன் ஐடியாவின் இழப்பு முந்தைய நிதியாண்டில் 31,238 கோடியிலிருந்து 27,383 கோடியாக குறைந்துள்ளது. ஃபைனான்சியல் 25 வருமானம் 2.1% அதிகரித்து 43,571 கோடியாக இருக்குது. மார்ச் 31, 2025 நிலவரப்படி வங்கிகளிலிருந்து குழுமத்தின் நிறுவனங்களில் உள்ள கடன் 2,345 கோடி மற்றும் ஸ்பெக்ட்ரம் 2044 நிதியாண்டு வரையிலான ஆண்டுகளில் செலுத்த வேண்டிய ஒத்திவைக்கப்பட்ட கட்டண கட்டுப்பாடு மற்றும் ஃபைனான்சியல் 2031 வரையிலான ஆண்டுகளில் செலுத்த வேண்டிய AGRக்கு 4.6 கோடியாக கூடுகிறது.
மேற்கூறிய கடன்களை தீர்ப்பதற்கான திறன் ஏஜிஆர் விஷயத்தில் டிஓடி வழங்கும் ஈக்விட்டி மற்றும் கடன் மூலம் நிதி திரட்டுதல் மற்றும் செயல்பாடுகளிலிருந்து பணப்புழக்கத்தை உருவாக்குதல் என்று கடனில் மூழ்கிய வோடாஃபோன் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சமீபத்தில் ஸ்பெக்ட்ரம் நிலுவைத் தொகை ஈக்விட்டியாக மாற்றியதன் மூலம் வோடாஃபோன் ஐடியாவிலிருந்து இந்திய நிறுவனத்துக்கு பங்கு 22% 49% அதிகரிச்சிருக்கு. அப்புறம் ஏஜிஆர் நிலுவைத் தொகை அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ சரி செய்யப்பட்ட மொத்த வருவாய் இந்த நிவாரணத் தொகை மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு. இந்த பிரச்சனையில் பொருத்தமான தீர்வை எட்டுவதற்கு பாடுபடுவோம் என்று நிறுவனம் கூறியிருக்கு. வோடாஃபோன் ஐடியாவின் இயக்குநர்கள் குழு 20,000 கோடி வரை நிதி திரட்டுறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தவணைகளில் நிதி திரட்டுவது, கூடுதலான பொது சலுகை அல்லது தனியார் வேலைவாய்ப்புகள் அல்லது வேறு ஏதேனும் அனுமதிக்கப்பட்ட முறை சம பங்குகளை வழங்குவதன் மூலம் வேறு ஏதும் தகுதியான பத்திரங்களை மாற்றுவதன் மூலமாகவே ஆகும் அப்படின்னு கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்காவின் ஈக்விட்டி பங்குகளை வழங்குதல் அல்லது பங்குகளாக மாற்றக்கூடிய பத்திரங்களை வழங்குதல், உலகளாவிய டெபாசிட் ரசீதுகள், அமெரிக்க டெபாசிட் ரசீதுகள் அல்லது வெளிநாட்டு நாணய மாற்றத்தக்க பத்திரங்கள், மாற்றத்தக்க கடனீட்டு பத்திரங்கள், வாரண்டுகள், மாற்ற முடியாத பத்திர பதிவுகள் உட்பட வேறு ஏதேனும் தகுதியாக பத்திரங்கள் வழங்குதல் என்று நிறுவனம் கூறியிருக்கு. அப்புறம் இதோட ஸ்டாக் ப்ரைஸ் நம்ம பார்த்துருவோம். ஹை 19 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இப்போ லோ 6 ரூபா 50 காசு வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 6 ரூபா 92 காசுக்கு ஃப்ரைடே க்ளோசிங் ஆகிருக்கு. இதோட மார்க்கெட் கேபிட்டல் 74,973 கோடி. இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னா என்னென்னா உள்ளார்ந்த மதிப்பு, பங்கு என்ன விலை பெறும் அப்படிங்கிறது 13 ரூபா 84 காசு பெறும். அதாவது 13 ரூபா 84 காசு இதோட மதிப்புன்னு சொல்கிறாங்க. இது இப்போ அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது. கன்சிடர் பண்ணணும்னு நம்ம சொன்னோம்னா 7 ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணலாம், 6.80 கன்சிடர் பண்ணலாம், 6.50க்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது எல்லா பிரச்சனையும் சரியாயிட்டா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நம்ம இம்பார்ட்டண்டான கம்பெனி, ரொம்ப முக்கியமான துறையாக இருக்குது. அதனால் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு செய்யலாம். அதிக பணத்தை எந்த பங்குலையுமே நம்ம முதலீடு செஞ்சிடக்கூடாது. இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ வாங்க முடியுமோ அந்த நம்ம வாங்கும் சக்திக்கு ஏற்ற மாதிரி முதலீடு செஞ்சோம்னா எதிர்காலத்தில் ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம இப்போ அண்டர் வேல்யூவில் தான் இந்த பங்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. உங்களால் 1000 வாங்க முடியும்னா இப்போ ஒரு 300 வாங்கலாம். உங்களால் 10,000 வாங்க முடியும்னா இப்போ 3000 வாங்கலாம். ஆனால் இது எல்லாமே நீங்களும் சொந்தமாக யோசித்து ஒரு முடிவு எடுக்கணும். இது என்னோடய சஜஷன் தான். நல்ல அண்டர் வேல்யூவில் இருக்குது பங்கு. இது எல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துருச்சுன்னா ஒரு வேளை நல்ல ப்ராஃபிட்டுக்கு வந்துடும் இந்த பங்குங்கிறது என்னோடய கருத்து. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. நீங்களும் சொந்தமாக யோசனை பண்ணிக்கிட்டு இந்த பங்கில் முதலீடு செய்யலாம். ஏற்கனவே நம்ம இந்த வோடாஃபோன் ஐடியாவை பற்றி பேசியிருக்கோம். அந்த வீடியோவும் பாருங்கள். நம்ம எந்த ரேட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆதரவு அளித்த சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க 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 நன்றி.